அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெங்காய குழம்பு. வெங்காய குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் நான் 400 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பெரிய தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். அதில் அரிசி கலந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நான். இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். இது 400 கிராம் வெங்காயம். வெங்காய குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளத்தை வச்சு கூட சாப்பிட்றதுக்கு அம்புடு சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இது நிறம் மாறி சேஞ்சாகி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்குருவோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா குலைவாக வதங்கணும். நல்லா குலைவாக வதங்கினா தான் தக்காளி நல்லாயிருக்கும். இல்லாட்டி தக்காளி மிதக்கிற மாதிரி தெரியும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் சேர்த்து அதோட வதக்கிக்கிடுவோம். சிம்மில் வச்சு வதக்கிக்கிடுவோம். பொடியெல்லாம் கறியிடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை சிம்மில் வச்சு இந்த பொடியை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பொடி எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊற வச்சுருந்ததை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா நல்லா வதங்கி வரணும். ராசுமல் போகிற வரை இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்குவோம். புளி கரைச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், தண்ணியை சேர்த்தாச்சு. புளி கரைச்சி லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். ரொம்ப புளிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் லெமன் சைஸ் மட்டும் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம். கிண்டிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு வேண்டாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடிக்குவோம். கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக கொதித்து வந்திருக்கு. இன்னமும் சேர்த்தா கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரணும். அந்த மிளகாப்பொடி சுமெல்லாம் போகிற வரையும் மூடி கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கொதித்து வந்துச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இன்னமும் குழம்பு கொஞ்சம் வற்றி வரணும். அது வரையும் நம்ம மூடி வச்சுக்கிறோம். குழம்பு வற்றி வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு வற்றி வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குட்டி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.